السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم علمني ما ينفعني وانفعني ما علمتني. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனது படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் புனிதமிக்க ரபியுல் அவ்வலின் துவக்க நாள் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வல்ல ரஹ்மான் ஒரு நசீபை வழங்கினார். அல்லாஹ்வினுடைய விருப்பம் நாம் நினைப்பது நடப்பதில்லை. நம்ம நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நம்முடைய மனோநிலை ஒழுங்காக இருப்பதும் இல்லை. அவன் விரும்பினான், சில காரியங்களை அவன் நடத்தி வைக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் பல்வேறு சூழ்நிலைகள் இருந்த போதிலும் இங்கேதான் வர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்தான். மீண்டும் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த சந்திப்பை சொர்க்கத்தில் தொடரச் செய்வான். அருமையான இங்கே துவக்கம் செய்த பாசம் நிறைந்த சகோதரர் பகவதீன் அவர்கள் சொல்லி காட்டியதை போல் இந்த சமூகத்தில் எத்தனை சூழ்நிலைகள் உருவானாலும் நம்முடைய மனோநிலை எல்லாம் மாணவியின் மீது நமக்கு அன்பு உண்டு, காதல் உண்டு, பிரியம் உண்டு. மன்னரைக்குள் வைக்கிற போதும் நபியின் அன்போடுதான் மரணிப்போம். அதில் மாற்றம் இல்லை. காலம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், கருத்துகள் மாறலாம். நமது இருதயத்தில் அன்னலாருக்கு தனி இடத்தை அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறார். அந்த இடம் என்றும் இருக்கும்.
மறுமையில் அன்னலாரின் அருகாமையில் நாம் சுகம் பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் துஆ செய்கிறேன். தலைவர் அசீஸ் அண்ணன் அவர்கள், சுலைமான் அண்ணன் அவர்கள், அருமையான எல்லாருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். ஆனாலும் நேரத்தின் அருமை முக்கியம். புரோஸ்தான் ஹாஜியார் அவர்கள், நாம் அங்கே இருக்க வேண்டும் என்று தொடர்பு கொண்டே இருப்பவர்கள், பகருதீன் அண்ணன் அவர்கள், இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேர்களையும் நான் பல காலங்களில் நினைத்ததுண்டு. நிகழ்ச்சிக்கு போறதோடு முடிச்சுக்கிறது இல்லை. நம்முடைய ஒரு நசீப் என்னன்னு சொன்னா, காபாவுல இறங்குறேன், காபாவை பார்த்த உடனே கேட்கிற துவா கபூலாகும். காபத்துல்லா பார்த்தவுடன் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜிக்கு போவேன், போன உடனே காபா பார்த்து கேட்கிற முதல் துவா, யாரெல்லாம் எங்கள் பின்னால் நின்று தொழுதார்களோ, எங்களிடத்தில் கல்வி கற்றார்களோ, எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் காபாவுக்கு குடும்பத்தோடு வர தௌஃபீக் செய்வார். அல்லாஹ் கேட்கிறார். எங்க போனாலும் காபா பார்த்தவுடன் முதல் துவா. நம்முடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், நம்முடைய மாணவர்கள், நமக்கு பின்னாலே நின்று தொழுதவர்கள், அவர்களுக்கும் நமக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்ய முடியும்? பல நாடுகளில், பல ஊர்களில், பலதரப்பட்ட மக்கள், பல பேர்களின் தொடர்பும் நட்பும், எல்லோருடைய ஹக்கையும் நம்மால் எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரிவதில்லை. காபாவிலே கேட்டு விடுவது அல்லாஹ் அவர்களை எல்லாம் இங்கே கொண்டு சேர்த்து விடுவாயாக. அங்க வந்து அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டு விடுவாங்க. அப்படி ஒரு துவா நான் எங்கேயும் மறப்பதில்லை. இந்த ஆண்டு ஹரமிலே நின்ற போது உங்களை எல்லாம் நினைவில் கொண்டு துவா செய்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்கி தருவானா. அருமையானவர்களே, அன்புக்கும் பாசத்திற்கும் யார் யார் மீது அன்பு வைத்தார், யார் யாரின் மீது பாசம் காட்டினார், அன்புக்கும் எல்கை உண்டு, பாசத்திற்கும் எல்கை உண்டு. உலகத்திலேயே உச்சகட்டமான அன்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வைக்கிற அன்பு. பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் வைக்கிற அன்பு கூட கொஞ்சம் குறைவானது. பிள்ளைகள் தாயின் மீது வைக்கும் அன்பும் தந்தையின் மீது காட்டும் அன்பும் பாசமும் அது சற்றே குறைவானது. உலகத்தில் மிகச்சரியான முழுமையான அன்பும் பாசமும் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது காட்டும் பாசம். தாய் பிள்ளையின் மீதும் தந்தை மக்கள் மீதும் காட்டும் பாசம், கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவன் மீது காட்டுகிற அன்பும், நண்பர்கள் தனது நேசர்கள் மீது வைக்கிற அன்பும், மாணவர்கள் ஆசிரியர்கள் பேரில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது வைகொள்கிற அன்பும் பாசமும், எந்த வழியில் அன்பு பிறந்தாலும் நான் சொல்வதில் கவனம் இருக்க வேண்டும். அத்தனை அன்புக்கும், அது தாய் வைக்கும் உச்சபட்ச அன்புக்கும் ஒரு எல்கை உண்டு, ஒரு எல்கை உண்டு. ஒரு கட்டத்திற்கு மீறி போகிற போது எத்தனையோ தாய் தன் பிள்ளைகளை சபித்த வரலாறு உண்டு. எத்தனையோ தந்தைகள் தன் பிள்ளைகளை ஓரமாக்கி வைத்த வரலாறுகளும் உண்டு. எத்தனையோ கணவன் தன் மனைவியை தூரமாக்கிய வரலாறும் உண்டு. கணவன் மீது உயிரை கொடுக்க கூட அர்ப்பணிப்பு கொண்ட மனைவி கணவன் மீது வெறுப்பு கொண்ட வரலாறுகளும் உண்டு. எல்லா அன்புகளுக்கும் எல்கை இருக்கிறது, பாசத்திற்கு எல்கை இருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் அன்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம், அங்கேதான் நான் வியந்து போகிறேன். அங்கே எல்லையை பார்க்க முடியவில்லை. ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் என்று சொன்னால் 5 பேர் மீது சமமாக அன்பு காட்ட முடிவதில்லை. ஒரு தாய் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார், 5 பேர் மீதும் சமமான அன்பு காட்ட முடிவதில்லை. ஒரு மகன் மீது வைக்கும் அன்பை இன்னொரு மகன் மீது வைக்க முடிவதில்லை. ஒரு தந்தை ஒரு பிள்ளையின் மீது காட்டும் அன்பை பெண் மக்கள் மீது காட்டுகிற அன்பை ஆண் மக்கள் மீது காட்ட முடிவதில்லை. பொதுவா வீட்டில் ஆண் குழந்தைகளை வேணும்னு கேட்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா பெண் பிள்ளையின் மீது தான் அன்பு ஜாஸ்தியா இருக்கும். எல்லாரும் கேட்கறதுவா ஆண் மக்கள் வேணும்னு, ஆனா எல்லாரும் வைக்கிற அன்பு பெண் மக்கள் மீது தான். அல்லாஹ்வினுடைய இயற்கை அது, அவனது ஏற்பாடு அது, அல்லாஹ்வின் பெரிய ஏற்பாடு. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெண்கள் மீது எனக்கும் அல்லாஹ் பிரியத்தை கொடுத்தான் என்று சொல்வார். பலகீனமானவர்கள் இங்கே தான் பெற்ற 5 மக்கள் மீது கூட சமமாக அன்பு காட்ட முடிவதில்லை. அன்பில் வித்தியாசம் இருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் கடைகோடி மனிதன் மீதும் இந்த உம்மத்தின் அன்னலாரின் அருகாமையில் இருந்தவர்கள் மீதும் மிகச்சரியான அன்பை வெளிப்படுத்தினார்கள், பாசத்தை வெளிக்காட்டினார்கள். உம்மத்தின் மீது அன்னலார் கொண்டிருந்த பாசம், அதை யார் எல்லை போடுவர், அதற்கு யார் முடிவு கட்டுவர்? அந்த அன்பும் பாசமும் அது நீண்டு போனது. எங்கே? கடைகோடி முஸ்லிமின் பக்கமும் நீண்டு போனது. அவன் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாத இந்த உம்மத்தில் ஒவ்வொருவர்களின் மீதும் அன்னலாரின் அன்பும் பாசமும் இருந்தது. முஸ்லிமின் மீது மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாத சமூகத்தின் மீதும் நபியின் உம்மத்து தான். காபிர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபியின் உம்மத்து தான். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அன்பு வைத்தார்கள். எனவேதான் ஒரு யூத ஜனாசா போன போது கண்ணீர் வடித்தார்கள். ஏன் என்று கேட்ட போது, நான் வாழும் காலம் என் உம்மத்தில் ஒருவர் நரகம் போகிறாரே என்று கண்ணீர் வடித்தார். அந்த அன்புக்கு என்ன விலை பேச முடியும்? அந்த பாசத்திற்கு எதை விலையாக கொடுக்க முடியும்? காலமெல்லாம் மன்னராரை எதிர்த்தவனை அவன் நரகம் போகிற போது கண்ணீர் வடித்த காரூண்ய சீலரின் வரலாற்றை இந்த உலகத்தில் வேறு யாரும் பெற்றிருக்க முடியாது. வேறு யாரும் பெற்றிருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அளப்பரிய பாசமுடையவர்கள். உம்மத்தின் மீது அன்னலாரின் பாசத்தை நினைவு கூறுகிறேன். இங்கே நாம் பாடமாக பெற வேண்டும். இத்தனை பெரிய பாசத்தை நம் மீது பொழிந்தவர்கள் மீது எத்தனை பெரிய அன்புக்கு நாம் சொந்தமாக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையில்லாத பாசத்தை நம் மீது காட்டியவர்கள். இபாதத்தில் இருந்து அவங்க பாசம் துவங்கும். இந்த பாசத்தின் வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருந்தது? அன்னலார் இந்த உம்மத்தின் மீது பொழிந்த பாசத்தின் வெளிப்பாடு எங்கிருந்தெல்லாம் துவக்கமானது? இபாதத்திலிருந்து துவக்கம் செய்வார்கள். ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க, சுபஹ் தொழுகை முடித்து விட்டு வீட்டிலிருந்து வெளியில போறாங்க. வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் சமூகத்தினுடைய அறப்பணிகளை முடித்துவிட்டு சற்றேறக்குறைய பாதி பகல் முடித்திருக்கிறார்கள். காலையில பெருமக்கள் சொல்வார்கள், 3 1 பாகம், கிட்டத்தட்ட காலை 10 மணி நேரம். சுபுக்கு பின்னால போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு நீண்ட பகலை முடித்து விட்டு உள்ளே வருகிறார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிய போது அவர்களின் அருமையான துணைவி அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற போது பார்க்கிறார்கள், ஜுவைரியா தொழுது முஸல்லாவிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அருமை துணைவி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக கடந்து வீட்டுக்குள் வந்து பார்த்தால் ஒஹிய ஜாலிசத்து அலா ஹாலிஹா, அன்னை ஜுவைரியா அப்படி இருக்காங்க அதே முஸல்லாவில். தன்னுடைய மனைவி இறை தியானம், இறை இன்பம், தன்னுடைய வீட்டில் அத்தனை பெரிய இன்பத்தை அல்லாஹ்வோடு முதலிலே கொடுத்தவர்கள். உலகத்திற்கு அல்லாஹ்வை சொல்வதற்கு முன்னால் தன் குடும்பத்தில் அல்லாஹ்வை ஹயாத்தாக்கியவர்கள். இந்த உம்மத்தை அல்லாஹ்வினுடைய நினைவிலே வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தன் மனைவியர்களை அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழ வைத்தார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? நம்ம வீட்டுல நம்மிடத்தில் இருக்கிற இந்த தீனுடைய சூழ்நிலை கொஞ்சமாவது நம்ம அவங்கள்ட்ட ஹயாத்தாக்குவதற்கான முயற்சியில் அல்லாஹ் நமக்கு பங்களிப்பானா? நம்ம பல பேர் சுபுக்கு எஞ்சி வந்தவங்க கூட வீட்டம்மா மேல போட்டுட்டு வரவங்களா இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கட்டுங்கன்னு சொல்லி அவங்க குளிர்ல படுக்கிறாங்கன்னு தூங்க வச்சுட்டு வர்றவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி தெளியுங்கள் என்றார்கள். ஒரு நல்ல கணவனின் அடையாளம், கொஞ்சம் மனைவியை நீங்க எழுந்திருக்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்கள், அவங்களை எழுப்புங்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? நம்முடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு
நாம எப்படி நம்மை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி அவருடைய அன்புக்கு சொந்தமாக விரும்புகிறோமோ நமது மனைவியையும் அப்படி ஆக்க வேண்டும், நமது மழலைகளையும் அப்படி ஆக்க வேண்டும். அந்த பங்களிப்பில் நமது கவனம் திரும்ப தௌபீக் செய்வானா. கொஞ்சம் நம்ம கவனத்தை அப்படி திருப்ப, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எங்கே நம்மை உயர்த்த நினைக்கிறோமோ அங்கே நமது மனைவியர்கள் மறக்கடிக்கப்படக்கூடாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ நினைவுபடுத்துவேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரினாய வ ரினா மௌலாயா. யா அல்லாஹ், நான் தேவையற்றவனாக வாழ தௌபீக் செய்வாயா. நான் யாரிடத்திலும் தேவையாக கூடாது. என் வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக, செம்மையாக்குவாயாக. தேவையற்ற வாழ்க்கை எனக்கு எப்போதும் தருவாயாக. எனக்கு மாத்திரம் அல்ல, என் பொறுப்பில் இருக்கும் என் மனைவியர்களுக்கும் தருவாயாக. தன்னுடைய துஆவில கூட மனைவியை மறப்பதில்லை. தன்னுடைய துஆவில் கூட மனைவியர்களை மறந்ததில்லை. மாணவியின் பிரார்த்தனையும் மாணவியின் வாழ்க்கையும் மாணவியின் உபதேசங்களும் இந்த சமூகத்திற்கு பாடமும் படிப்பினையும் என்பதை ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் நாம அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய பொறுப்பில் இருக்கிற மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் நினைவுபடுத்தி அல்லாஹுவின் தொடர்பில் ஆக்க தௌபீக் செய்வானா. ஜுவைரியாவத்தை கேட்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே சென்று சற்றேறக்குறைய 3 மணி 4 மணி நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். ஒஹிய ஜாலிசத்துன் அலா ஹாலிஹா, அவர்கள் அதே நிலையில் முஸல்லாவிலே உட்கார்ந்து தியானத்திலும் விக்ரிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜுவைரியா, நான் உங்களை விட்டு விடைபெற்று போனதிலிருந்து நான் மீண்டும் உள்ளே நுழையும் வரையிலும் இதே நிலையில் தான் தாங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் நாயகமே, நான் அல்லாஹ்வின் நினைவிலும் திக்ரிலும் இருந்தேன் என்றார்கள். ஆச்சரியமானது, அதே சமயம் பாராட்டுவதற்கு தகுதியானது. நபியின் மனைவியர்களுக்கு இருந்த அந்த அக்கறையும் தீனுடைய தொடர்பும், அல்லாஹ்வுடைய நபியே தனக்கு மனைவியாக கிடைத்திருக்கிற கணவராக கிடைத்திருக்கிறார்கள். அந்த பெருநிலை அவர்களுக்கு இருந்த போதிலும் அவர்கள் கொஞ்சமும் தங்களை தீனுடைய தொடர்பிலும் இறைவனின் அன்பை பெறுவதிலும் வணக்கத்தில் முழுமைப்படுத்துவதிலும் கொஞ்சமும் கவனம் குறைந்திருக்கவில்லை. நம்ம வீட்டில் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கூடுதலா அவராது திக்ர்களை சொல்லும் போது ஓதுவாங்க. அதே சமயம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்க ஆலிம்சா இருக்கும்போது எங்களை விட்டுட்டா சொர்க்கத்துக்கு போவீங்கம்பா, நீங்க ஆலிம்சா சொர்க்கம் போகும்போது எங்களை எல்லாம் விட்டுட்டா போக போறீங்கம்பா. நான் சொல்வேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். அல்லாஹ் முதல்ல என்ன கூட்டு போகிறேனே, எனக்கு பின்னாலே உங்களை நான் கூட்டு வர அனுமதிக்கணுமே. உங்களை நான் அழைத்து செல்வதற்கு அனுமதி அவன் தர வேண்டும். அந்த அனுமதி என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொல்வார்கள், யஅமலி யா ஃபாத்திமா ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா. ஃபாத்திமா கேட்பார்கள், நாயகமே, அல்லாஹ்வின் நபி அல்லவா தாங்கள், உங்கள் மகளையா விட போகிறீர்கள் என்று கேட்டபோது, என் அன்பு மகனே, நீ எனக்கு எப்படி தெரியுமா, விவாத்தும் மின்னி, என் சதை துண்டு ஃபாத்திமா, என் சதை துண்டு. ஆனாலும் யஅமலி, நீங்கள் நன்றாக வணக்கம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையை தருகிற போது என்னால ஒன்னும் தடுக்க முடியாது. அப்படியா மகளை விட்டு போறாங்க. சையீதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, இந்த உலகத்தில் வாழும் பெண்களுக்கெல்லாம் சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா. அத்தனை பெரிய நிலை இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக சொல்வார்கள், நான் பெரிய இடத்தில் இருக்கிறேன், அல்லாஹ்வின் தொடர்பில் இருக்கிற நபி என்பதால் என் மக்கள் இபாதத்தில் இல்லாமல் போய்விடாதீர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். நான் சொல்றது வீட்டுல பாத்திமாவுக்கு எந்த நிலைமை என்ன, நம்ம வீட்டு அம்மா வெறும் பாத்திமா தான். இந்த பாத்திமா நிலைமை என்ன, கொஞ்சம் இபாதத்து செய்யுங்கள். இபாதத்திலே இன்பம் இருந்த போதிலும் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற நிலை. நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும். நம்மீது இருக்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நம்பிக்கை மாத்திரம் ஒரு பெரிய நிலையை அடைய முடியாது. அவர்கள் தங்களை தாங்களும் சரியாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியாவை பார்த்து பெருமிதப்பட்ட போதிலும் கொஞ்சம் அந்த பாசம் வெளிப்பட்டுச்சு. இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, சுபு தொழுதுட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் ஒரே இடத்துல யூரின் போகாம சுயத்தை பூர்த்தி செய்யாம ஒரு முடருது தேநீர் குடிக்காமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற போது அந்த பாசம், இப்படி எல்லோரும் பின்தொடர்ந்து இந்த உம்மத்திற்கு சிரமம் வரக்கூடாது என்ற அந்த பாசத்தின் வெளிப்பாடு இபாதத்திலிருந்து துவக்கமாகிறது. ஜுவைரியா, நான் ஒன்றை சொல்லட்டுமா? அதை சொல்ற விதம் எப்படி இருந்துச்சு பாருங்க. நான் உங்களை விட்டு விடைபெற்று போன பின்னால், நான் உங்களை விட்டு விடைபெற்று போன பின்னால் எப்படி அருமையான அந்த விளக்குகிற பாணி.
மாற்றி வைக்கிற அந்த நிலை. அவங்க மனைவி இபாதத்தில் வைக்க வேண்டும், அதே சமயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கணும், சிரமத்தை நீக்கணும். உங்களை விட்டும் நான் விடைபெற்று போன பின்னால் நான் ஒரு 4 கலிமாவை 4 வார்த்தைகளை சொன்னேன், 3 தடவை சொன்னேன். 4 வார்த்தைகளை சொன்னேன், 3 தடவை சொன்னேன். நீங்கள் இத்தனை மணி நேரம் இருந்து எத்தனை திக்ர் செய்திருப்பீர்களோ அத்தனையை விடவும் அந்த 3 முறை 4 வார்த்தை உங்களை விட கூடுதலான நன்மை எனக்கு கிடைக்க வைத்து விட்டது என்று சொன்னார். அதை சொல்ற விதத்தை பாருங்க. நான் இங்கிருந்து வெளியில போன பின்னால 3 தடவை 4 வார்த்தைகளை சொன்னேன். அந்த 4 வார்த்தை நீங்கள் இவ்வளவு நேரம் செய்த வணக்கத்தை விட கூடுதல் நன்மையை கொடுத்துச்சுன்னாங்க. நாயகமே அந்த வார்த்தை என்ன அப்படின்னா என்ன? இவ்வளவு நேரம் இருக்க வேண்டியது இல்லை, இபாதத்தில் இருக்கிறவங்களை தடுக்க கூடாது, ஆனா அதை வழி நடத்துற விதம் ரொம்ப முக்கியமானது. அழகா சொன்னாங்க. அந்த 3 வார்த்தை என்ன நாயகமே, அந்த 4 வார்த்தை என்ன நாயகமே கேட்ட போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஒரு தடவை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதை விட்டுட்டு அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி அப்படிங்கிற அந்த 4 சுப்ஹானல்லாஹோட சேர்க்கிறாங்க. இந்த 4 வார்த்தையை 3 தடவை நான் சொன்னேன். நீங்க 4 மணி நேரம் இருந்து செய்த திக்ரும் அமல் இதையெல்லாம் விட கூடுதலாக இந்த சின்ன வார்த்தைகள்ல அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு நன்மையை கொடுத்துட்டான், நீங்களும் இதை செய்யுங்கிறாங்க. சுபு முடிச்சிட்டு இந்த வார்த்தையை 3 தடவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க 4 மணி நேரம் இருந்து திக்ர் செய்ததை விட கூடுதல் நன்மை கிடைக்கும். அமல் செய்ய வேண்டும், இபாதத்தில் பயிற்சி கொடுக்க வேண்டும், வணக்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதே சமயம் சிரமம் இல்லாத இபாதத். இந்த உம்மத்தினுடைய நபியினுடைய பாசத்தின் வெளிப்பாடு. சிரமப்படக்கூடாது. இது உண்மையான பாசம். பாசங்கிறது எப்பமெல்லாம் வெளிப்படும்? நம்ம புள்ள கஷ்டப்பட நம்ம தாங்க மாட்டோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி சிரமப்பட தாங்க மாட்டான். ஒரு தாய் தன் பிள்ளையின் சிரமத்தை, ஒரு பிள்ளை தன் தந்தையின் சிரமங்களை. உண்மையான பாசத்தின் வெளிப்பாடு. இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கையில் வணக்கம் ரீதியாக கூட சிரமம் வரக்கூடாது என்று தன் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள், தன் பாசத்தை காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஜுவைரியா அதற்கு பின்னால் சுபுக்கு பின்னாலே இபாதத்து செய்வார்கள். அதிக நேரம் எடுப்பதில்லை. இந்த 4 கலிமாக்களை மௌத் வரைக்கும் விட்டதில்லை. இடையில அல்லாஹ் சில செய்திகளை இப்படிப்பட்ட தகவலை வெளிப்படுத்துவான். இதுவெல்லாம் வெறும் வரலாறை கேட்டு மறைவதல்ல. நாளையிலிருந்து நான் அமல் செய்ய வேண்டும். எல்லாரும் எழுதி வச்சுக்கிறோம். அதற்கு பதிவு செய்யப்படுது ரெக்கார்டுகள். திரும்ப திரும்ப போட்டு கேட்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஆழமான அகலமான பொருள் கொண்ட வார்த்தை. அல்லாஹ்வை புகழ்வதற்கு அதிக உச்சபட்சமான வார்த்தை. அவனுடைய புகழினுடைய கீர்த்தியை உணர்த்துகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுக்கு பின்னால கற்றுக் கொடுக்கிறார்கள். 4 வார்த்தைகளை காலையில சுபு முடிஞ்சிட்டு 3 தடவை ஓதுனா போதும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த வார்த்தைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வணக்கத்தை கொடுத்துவிடும், நன்மைகளை தந்துவிடும் என்று சொல்லி அன்னை ஜுவைரியாவுக்கு பாடம் படித்து தருகிறார்கள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி மிக முக்கியமானது. நபியினுடைய பாசம் என்பது இந்த உம்மத்தின் மீது எப்படியெல்லாம் வெளிப்பட்டது. இந்த உம்மத் வணக்கத்தின் அடிப்படையில் கூட சிரமப்படக்கூடாது. சட்ட ரீதியாக சிரமத்தை கொடுக்கிறது. அடுத்த கட்டம் சட்டம். சட்டம் இருக்கு. சட்டம் இல்லைன்னா சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. சட்டம் போட்டு திருத்த வேண்டிய கட்டத்தில் சட்டம் போட்டு தான் திருத்தணும். சட்டம் இருக்கிறது. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உதவு செய்யணும், இப்படிதான் குளிக்கணும். குளிப்பு கடமையா இப்படி குளிக்கணும், பொதுவா இப்படி செய்யணும். சட்டம் இருக்கிறது. சட்டத்தை கொண்டு சமூகத்தை வழிநடத்தணும். அல்லாஹ்வுடைய கடமை அது. அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் சொன்னான். நபி இந்த உம்மத்தின் வாழ்க்கைக்கு சட்டம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சட்டம் கூட இந்த உம்மத்தை சிரமப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டம் என்ற வழியிலும் இந்த உம்மத்தின் சிரமத்தை அவங்க விரும்பல. இதுதான் பாசத்தின் அடுத்த கட்ட வெளிப்பாடு. உம்மத்தின் மீது அவங்க பொழிந்த பாசம்
சும்மா ரசூலுல்லாஹ் பாசம் வச்சாங்கிறதுலாம் இல்ல. இஸ்லாமிய அடிப்படை அனைத்தின் வழியாக இந்த உம்மத்தின் மீது தங்கள் பாசத்தை காட்டினார்கள். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும். வரலாற்றில் ஒரு அருமையான செய்தி, சஹாபாக்கள் ஒரு ஜமாத்து வெளியில போறாங்க. போன இடத்தில் ஒருத்தர் கீழே விழுந்து காயப்பட்டு கொஞ்சம் கடுமையான அடி, தலையிலே காயம், உடம்பின் பல பாகங்களில் காயம். காயத்திற்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. காயம் கொஞ்சம் கடுமையாக இருப்பதாலே தலையில பேண்டேஜ் போட்டிருக்கிறார். கைகளிலே ஏற்பட்ட காயத்திற்கும் தைலங்களோடு அதிலேயும் கூட துணி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலும் இபாதத்தை பாதுகாத்தாங்க. உட்கார்ந்து தொழுது கொண்டார். ராத்திரி படுத்து காலையில் எழுந்திருத்த போது அவருக்கு குளிப்பு கடமையா இருந்தது. குளிப்பு கடமையான போது பதறி போனார். குளிக்கும் நிலை இல்லை. தலையில தண்ணிலாம் பட முடியாது. இது கடுமையான காயம். தலையிலே உடசல் ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு ரொம்ப பெரிய கவலை. குளித்தாக வேண்டும், தொழ வேண்டும் என்றால் சட்டம் கேட்கிறார். கூட இருந்தவர்களிடத்தில் சட்டம் கேட்கிறார். கூட இருந்தவங்க கேட்டார், நான் என்ன செய்யணும்? அவங்க 2 பேர் 3 பேர் மசோரா பண்ணி யோசனை பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, நீ குளிச்சுதான் ஆகணும்பா. தொழணுங்கிற போது குளிப்பு கடமைல இல்லைன்னா பரவாயில்லை, குளிப்பாளியாக ஆயிட்டீங்க, தொடக்காய் போச்சு, அப்ப நீங்க குளிச்சுதான் தொழ முடியும், இல்லைன்னா இபாதத் செய்ய முடியாது, குளிப்பது கடமைன்றாங்க. வேற வழி இல்லை, தொழ வேண்டும், குளித்தாக வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்களே. அவர் குளித்தார். இபாதத்து செய்யணும், சட்டம் அப்படித்தான் என்று சொல்லப்பட்ட போது குளித்தார். குளித்த அடுத்த நிமிடம் ஜனி வந்தது. ஜனி வந்து கொஞ்சம் படுத்து மௌத்தா போயிட்டார். இவ்வளவு காயம் இருக்கும்போது அதுல தண்ணி ஏற போரும் கடுமையான ஜன்னி ஏற்பட்டு கைகால் இழுப்பு வந்து மௌத்தாயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு இந்த செய்தியை கொண்டு சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வின் ரசூல் கோவப்பட்டார்கள். இமாம் ஹாக்கிம் பதிவு செய்கிறார். போன்ற சஹீஹான கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் மாறி போனது. எந்த அளவிற்கு மாறி போனது? நபி அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றில் யாரை பார்த்தும் அப்படி சொல்லவில்லை. கத்தலூஹு காத்தலஹுமுல்லாஹ், கத்தலூஹு காத்தலஹுமுல்லாஹ் 3 தடவை சொன்னார்கள். அவரை கொன்று விட்டார்களே, அல்லாஹ் அவர்களை கொல்லுவானாக. சட்டம் சொன்னவர்களை அல்லாஹ் அழிப்பானாக. யாருக்கும் அவங்க பத்வா செய்யறது இல்லை. அநியாயமாக கொண்டு விட்டார்களே, அநியாயமாக கொலை செய்து விட்டார்களே. கத்தலூஹு காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கொல்வானாக. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் ஷிஃபாஉ அஸ்வால், அவர்களுக்கு தெரியாதா அறியாமையினுடைய அந்த நோய்க்கு குணம் மற்றவர்களிடத்தில் கேட்டு தெரிய வேண்டும் என்று தெரியாதா? அறியாமை என்ற நோய்க்கு குணம் ஷிஃபாஉல் அஸ்வால், அறியாமை எனும் நோய்க்கு மருத்துவம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்க வேண்டும். உங்களுக்கு தெரியல, காயப்பட்டு இருக்கிற போது ஜனாபாத் ஆகிட்டு குளிப்பு கடமையா போச்சு, என்ன பண்ணணும்னு தெரியலையா? தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு இருக்கணும். அப்படின்னு சட்டம் சொல்லி இருக்க கூடாது. அநியாயமாக அவரை குளிக்க சொல்லி நீங்கள் இப்படி கொன்று விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாதா? விதிபடிதான் இல்ல நடந்திருக்கு, விதி இருக்குது, அவர் மௌத்தாகணும்னு. அதெல்லாம் சரிதான், நீங்க ஏன் அப்படி சட்டம் சொன்னீர்கள்? கண்டிக்கிற இடத்துல கண்டித்து காட்டுகிறார்கள். சட்டம் தவறானது. இந்த மாதிரியான சூழ்நிலையில குளிப்பு கடமையா? குளிக்க வேண்டியது இல்லை, தயமம் செய்தா போதும். அப்படி 2 அடி எடுத்து முகத்துக்கு தடவணும், இன்னொரு அடி எடுத்து 2 கைக்கு தயமம். தயமம் என்பது குளிப்பு உதுவுக்கு மாத்திரம் அல்ல, குளிப்பு கடமையான நேரம், குளிக்க முடியாத கட்டத்திலும் 2 அடி பூமியிலே அடித்து உடலிலே முகத்திலும் 2 கைகளிலும் தடவிக்கொண்டால் உதுவும் நிறைவேறுவதை போல் குளிப்பும் நிறைவேறும். சட்டம் ரீதியாக கடுமையை காட்டியவர்களை கண்டிக்கிறார்கள். காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது, அவருடைய பாசம் எப்படி வெளிப்பட்டது. ஒருவர் ஷஹீதான போது உடைந்து போகிறார்கள். அநியாயமாக ஒரு தீர்ப்பு சொல்லி என் தோழர் ஒருவரை கொன்று விட்டீர்களே என்றார்கள். நபி அவர்களுக்கு நல்ல தெரியும் அல்லாஹ் தான் மௌத்தை கொடுக்கிறான் என்று. இங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர்கள் தான் கொன்று விட்டார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? மனமுடைந்து சொல்கிறார்கள். இந்த உம்மத்தின் மீது அவர்களுடைய பாசம். மார்க்கத்தை விலக்கி வருகிற போது, சட்டங்களை சொல்ல வருகிற போது இந்த உம்மத்து கஷ்டப்படக்கூடாது.
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நபியினுடைய பாசம் என்பது லேசானதல்ல. இந்த உம்மத்துக்கு இடையூறுகள் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இடையூறு வந்தா பிடிக்குமா? நமக்கு இடையூறுகள் வரக்கூடாது. அந்த பாசம் அவங்க வெளிப்படுத்துற ஒவ்வொரு விஷயமும் வரலாற்றுக்குள்ளே நான் நுழைந்தால் ஆடம் என்னால முங்கி வெளியில வர முடியல. நபி எவ்வளவெல்லாம் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆழமான தலைப்பு. இந்த தலைப்பு எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ள போய் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய பாசத்தை ஒவ்வொரு காலத்திலும் வெளிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இடையூறு வரக்கூடாது ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ராத்திரி நேரம் ஆகும் என்று சொன்னால் சூரியன் மறையும் நேரத்தில் அகுலிக்கு அலைக்குமுல் பாப், உங்கள் வீட்டு வாசலை பூட்டி விடுங்கள், கதவை தாழ்த்துங்கள். இரவு நேரங்களில் மக்ரிபு நேரங்களில் உங்கள் வீட்டினுடைய முன்முகப்பு வாசல்களை திறந்து வைக்காதீர்கள். அது இடையூறுகளுக்கும் ஷைத்தான்களுக்கும் உள்ளே வருவதற்கும் சேஷ்டைகள் நடப்பதற்கும் காரணமாகிவிடும். வீட்டு கதவுகளை பூட்டுங்கள். இந்த சமுதாயத்தை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க, இந்த சமுதாயத்தின் மீது அவங்களுடைய பாசம் வெளிப்படுது, எப்படி எல்லாம் வெளிப்படுது. நம்ம வீட்டுல கதவு பூட்டுறதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய வீட்டு கதவுகளை வீட்டு போட்டுங்கள். அம்சிப்பு அப்புபாடா, உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை வீட்டுக்குள்ள பிடிச்சு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் வேற வழியில உள்ளதான் இருப்பாங்க. நம்ம ஊர்களுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, திருநெல்வேலியா இருக்கட்டும், அது ராமநாதபுரமா இருக்கட்டும், நம்ம ஊர்கள் எல்லாம் பிள்ளைங்க மாதிரி 7 மணிக்கெல்லாம் வெளியில போவாங்க. ஆனா அந்த குழந்தைகளை வெளியில கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க தாய்மார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை மக்ரிபுக்கு பின்னாலே அவர்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள் தடுத்து வையுங்கள். குழந்தைகளை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னாங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விடலாம். இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் தீங்கு வர முடியும். உங்களுடைய பிள்ளைகளை மக்ரிபு நேரத்தில் வெளியே வர விடாமல் தடுத்து விடுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹமிருல் அவானி, வீட்டிலே நீங்கள் எந்த பாத்திரங்களாக இருந்தாலும் மூடி வையுங்கள். குடத்தை மூடி வையுங்கள், உணவை மூடி வையுங்கள், தண்ணீரை மூடி வையுங்கள், டம்ளரை மூடி வையுங்கள், திறந்து வைக்காதீர்கள். வீட்டில் நாம் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களை, நான் குடிக்கிற பானங்களை, நான் உண்ணும் உணவுகளை மூடி வைக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க திறந்து வைத்தால் ஏதேனும் அதிலே எச்சில்கள் விழுந்து, எச்சி விழுந்து, அசம்பாவிதங்கள் நடந்து உங்கள் உடலை பாதித்து விடலாம். என்னுடைய உடல் கெட்டு போகக்கூடாது என்று என் மீது பாசத்தை வெளிப்படுத்தியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டு கதவை போட்டுங்க, உங்க பிள்ளைங்களை வெளியில விடாதீங்க. மக்ரிப் நேரத்துல உங்களுடைய வீட்டு பாத்திரங்களை மூடி வையுங்கள், கிளாஸை மூடுங்க, தண்ணீரை மூடுங்க. சில நேரத்துல பாருங்க டீயை கொண்டு அப்படி வச்சிருப்பாங்க, அது 1/4 மணி நேரம் திறந்து கிடக்கும். அதுல ஏதாவது பள்ளி எச்சம் போட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உடம்பு பூரா வெளில விழுந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். மூடி வையுங்கள். அப்துபியு அலைக்கும் அஸ்ஸலாத், ராத்திரி படுக்க போகிற போது விளக்கை அணைத்து விட்டு படுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டு பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிற பாடம், ராத்திரி படுக்கிற போது விளக்கு அணைச்சிருங்க. அந்த காலத்துல இரவுல மெழுகுவர்த்தி தான் வச்சிருப்பாங்க, திரி விளக்கு. இன்னைக்கெல்லாம் மின்சார விளக்குகள், அன்றைக்கு திரி விளக்குகள். விளக்கு ராத்திரி அணைத்து விட்டு படுங்கள். ஏன்னா ஒரு முறை அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற போது ஒரு சின்ன எலி அந்த விளக்கை தள்ளி விட்டது. அது பாயில் விருந்து பாய் கரிந்து போனது, எரிந்து போனது, சாம்பலாகி போனது. அங்க இருக்கிறவங்களை பாதிச்சிடும், வீட்டை அழிச்சிடும், வீட்டை கரித்து விடும். உங்களுடைய வீடுகளில் படுக்கைக்கு போகிற போது விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது அவர்கள் வைத்திருந்த அந்த பாசம் கியாமத் வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடம். இப்ப நான் எங்க வீட்டுல எல்லாம் மக்ரிப்ல கதவு இழுத்து பூட்டிடுறது. இந்த ஹதீஸை சொல்லி 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 பாத்திரங்களை மூட வைப்பதில் இருந்து ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த உம்மத்தின் மீது அவர்கள் அவ்வப்போது வெளிப்படுத்தி காட்டிய அந்த தகவல்கள், எவ்வளவு பெரிய பாசத்தை அவங்க காட்டி இருக்கிறார்கள். ஒரு தந்தை கூட குறிப்பிட்ட அளவுதான் பிள்ளைக்கு பாசத்தை காட்ட முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மொட்டை மாடியிலே என் உம்மத்தை படுக்காதீர்கள். மொட்டை மாடியிலே, திறந்த மாடியில் படுக்காதீர்கள். அப்படி யாராவது படுப்பீர்கள் என்றால் நான் எச்சரிக்கிறேன், உங்களை விட்டும் வகது பரீத மின் திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு நீ நீங்கி விட்டாய் நாங்க சொல்லலாம். நீ மொட்டை மாடியில போய் படுத்துக்கிட்ட, திறந்த மாடியில படுத்து கிடக்கிற, உனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்ல. நீ கீழே விழுந்து மௌத்தா போனாலும், ஏதாச்சும் பறவைகளும் கண்ணை கொத்தி விட்டாலும் அது அல்லாஹ் அப்படி செய்துட்டானேன்னு சொல்லாத. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உன்னை விட்டும் நீங்கிவிடும். நீ திறந்த இடத்தில் படுக்காதே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொட்டை மாடியிலே படுக்காதீர்கள், திறந்த இடங்களில் படுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போயிடும். இவ்வளவு தூரம் ஒரு பாசத்தை இந்த உம்மத்தினுடைய கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நமக்கு
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி அவ்வப்போது பாடம் படித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை சந்திக்க ஒரு சஹாபி வர்றாங்க. ஹஜ்ரத் கபீஸா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திச்சாங்க. சந்தித்து முடித்து விட்டு அவங்க சொன்னாங்க, எதற்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. நபி அவர்களே, நான் வந்த நோக்கம் எல்லாம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள விஷயத்தை தாங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அவங்க சொன்ன, கபுர சின்னி, என்னுடைய வயசு ரொம்ப ஆகி போச்சு. அதுமி, என் உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் விலகினமாச்சு. அந்த சாபி சொல்றாங்க, என் உடம்பு விலகினமாச்சு, என் எலும்பு விலகினமாச்சு, வயசு அதிகமா போச்சு, முதுமை. இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம், தாங்கள் என் வாழ்க்கையில நான் காலமெல்லாம் பயன்படுகிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி தர வேண்டும் என்பதற்காக பயணமானேன். அவங்க ஒரு தூரத்திலிருந்து பயணமாகி வர்றாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், மர்ஹபம் பிக், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்த்து சொல்வானாக. நான் இந்த தூரத்தில் இருந்து பயணமாகி தன் வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்வதற்கு, பயன்பாடான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் வந்தது மாத்திரமல்ல, தன் பலகீனத்தை சொல்கிறார், தன் முதுமையை சொல்கிறார். இத்தனையும் தாண்டி அவர் வந்ததால் நபி அவர்கள் முதல்ல வாழ்த்து சொல்லிவிட்டு சொன்னார்களாம், மா மரதுத்தா அலா ஷஜரின், மா ரசூல் அவங்க சொன்னார், மா மரதுத்தா அலா ஷஜரின் வலா வலா பிஹஜரின் வலா மதரின் இல்லா இஸ்தகஃபர லக். நீங்கள் வந்த பூமியிலே நீங்கள் என்னுடைய கல்வியை பெற்று வாழ்க்கையில பயன்பெறணும் வந்ததற்காக நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் கற்களும் மலைகளும் மரங்களும் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறதே, நீங்கள் இப்போது புனிதமாகி விட்டீர்கள். மலைகளும் கற்களும் மரங்களும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கு. ஏன்? நீங்க வந்த நோக்கம் நல்ல நோக்கம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸ் எவ்வளவு புனிதமானதுன்னு விளங்கியது. நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறணும், மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும், நபியினுடைய அன்பை வெளிப்படுத்தணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும், நம்மை சரியாக்கணும் என்று நீங்கள் நடந்து வந்தால் நபி அவங்க சொன்ன இந்த உபதேசமும் இந்த பஷாரத்தும் சுப செய்தியும் உங்களுக்கும் உண்டு. மா மரணுத்தா, நபி அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் வந்த வழிகளில் மரங்களும் கற்களும் இந்த பூமியில் இருக்கிற வீடுகளும் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேவையே. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அதனால டெய்லி இந்த மஜ்லிஸுக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் வந்துடலாமா? வேலை வந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது வேலை வரும், ஏதாவது தேவைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த 12 நாள் ஹயாத்துல இனிமே கிடைக்கணும் இல்லையா? இனிமே கிடைக்கணுமே. அல்லாஹ்வுடைய வெகுமதி இழந்து விடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சுப செய்தி சொல்கிறார்கள், மார்க்கத்தை விளங்குவதற்காக, தீனை புரிந்து கொள்வதற்காக, உயர்ந்த விஷயத்தை கேட்டறிவதற்காக வருவீர்கள் என்றால் நீங்கள் வந்த பாதைகளில் இருக்கிற மரங்களும் கற்களும், நீங்கள் கடந்து வந்த இடங்களில் இருக்கிற வீடுகளும் கடைகளும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. நபி அவங்க சொன்னது சத்தியம். இந்த இடத்தில் இருக்கிற கடைகளும் வீடுகளும் மரங்களும் கற்களும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்கிறது. சொல்லிட்டு சொன்னாங்க, அவர் வந்த நோக்கத்தை சொல்லிட்டார். எதுக்கு வந்தேன்? உங்கள்கிட்ட இருந்து பிரயோஜனத்தை பெற்றுட்டு போகணும் வந்திருக்கேன். ரொம்ப பலகீனமா போச்சேன், என்னால ரொம்ப நேரம் நின்றுலாம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை பாருங்க. இந்த உம்மத்திலே நான் சொன்ன பாருங்க, கடைகோடியில் இருக்கிற மனிதர்கள் கூட சிரமப்பட்டா நபிக்கு பிடிக்காது. யாராவது நான் சிரமப்படுறேன்னு சொன்னா இவங்க தாங்க மாட்டாங்க. சில பேருடைய சிரமத்தை பார்த்து நபி கண்ணீர் வடித்தார்கள். ரொம்ப முதுமை இலக்கத்தான் வந்திருக்கிற சிரமப்படுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொன்னாங்க, இதா சல்லைத சுபஹா, உங்களுக்கு ஒரு இல்ம கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையில வச்சுக்கங்க. நீங்க சுபுகு தொழுது முடித்து விட்டால், சுபுகு தொழுது முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா, சலாம் கொடுத்த பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குல், நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சொல்லுங்க அஸீம் வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி இல்ல, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இதா ஸல்லைத சுப்ஹா, சுப்ஹை நீங்கள் தொழுது விட்டால் ஃபகுல் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. 3 தடவை சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அந்த 3 கொண்டு துஆபா, உங்களை பாதுகாப்பான். எதை விட்டு நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் மௌத் வரையிலும் உங்கள் 2 கண்ணிலும் பார்வை மங்கி போகாது. துஆபா அனில் அமா, குருடனாக ஆக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள்.
அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த சஹாபிக்கு கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எனக்கு பயனுள்ள விஷயத்தை கற்றுக் கொடுங்க, வயசாகி போச்சு நாயகமே, நான் முடங்கி போயிடக்கூடாது, செயலிழந்து போயிடக்கூடாது, கண் பார்வை தெரியலன்னா ஒரு பக்கம் நடக்க முடியாது, வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடும், என் வாழ்க்கை அஸ்தமிக்க கூடாது என்று கேட்டு வந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நபி மிக எளிய வழியில். ஒவ்வொரு முதியவர்களும் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுவார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மௌத்து வரைக்கும் முடங்கி விடாமல் பாதுகாப்பார். முடங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம சுய தேவையை நாம செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். யாருடைய உதவி எதிர்பார்க்க கூடாது. துஆவுல ஆமீன் சொல்லிட்டே இருக்கணும். இந்த பயானுடைய பாதி நேரம் துஆவுல தான் கழியும். இந்த துஆ கபூலான நேரம் இது. நபியை பற்றி பேசுகிறோம். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, தன்சீலுர் ரஹ்மா இந்த திக்ருல் அவுலியா, நபிமார்களை சாலிஹீன்களை வலிமார்களை பற்றி பேசப்படுகிற இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கும். மலக்குகள் வருகை புரிவார்கள். இங்க மலக்குகள் இருக்கிறாங்க. பாரூஜி நாஜார் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்ணுக்கு தெரியாத பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் படைகள் மலக்குகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம துஆவுக்கு அவங்களும் சேர்ந்து ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. கடைசி வரையிலும் ஆரோக்கியமா இருக்கணும். அதான் பெரிய நியாமத். உலகத்துல எவ்வளவு பெரிய நியாமத்தா இருந்தாலும் நியாமத்துக்கள் எல்லாம் பெரிய நியாமத்து. நபி அவங்க சொல்லுவாங்க, நாயகமே உங்களுக்கு பிரியமான துஆ என்னன்னு கேட்டாங்க. அஹப்பு துஆ இலைய அஸ்அலுல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல நான் நிறைய கேட்டு இருக்கிறேன், நான் கேட்கிற துஆக்களில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமான துஆ, அல்லாஹ் என்னை கடைசி வரைக்கும் சுகத்தோடு ஆக்கி வைப்பாயாக. நபி அவங்க கேட்கிறான், அல்லாஹ்வுடைய நபியை விடவா நம்ம? எனக்கு பிரியமான துஆ ஒண்ணு இருக்குதா, எனக்கு கடைசி வரைக்கும் சுகமா இருக்கவை. அது பெரிய நியாமத். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மனைவி மக்கள் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானா. நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் கடைசி வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானா. அருமையானவர்களே, நீங்கள் சுபூ தொழுகைக்கு பின்னாலே 3 தடவை சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. சில நேரங்களில் அல்லாஹ் சில விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க அதை எழுதி மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கியாமத் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி 3 தடவை சொல்லுங்கள் சுபூக்கு பின்னாலே. துஆவா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஆபியத்தை கொடுப்பார், நீங்கள் சுகம் கொடுக்கப்படுவீர்கள் 3 விஷயங்கள்ல இருந்து. ஒன்று அடில் அமா, மௌத் வரைக்கும் உங்களுடைய கண் பார்வை நஷ்டமாகாது. கடைசி வரைக்கும் பார்வை பெரிய நியாமத்து இல்லையா? ஒல் ஜுதாம், அடுத்து சொன்னாங்க உங்களுடைய உடலில் குஷ்ட நோய் ஏற்பட வெள்ள விழாது. உடம்புல குஷ்டம் வந்துச்சுன்னா ஒன்னும் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில வெண்குஷ்டம்னா சில பேர் பள்ளியிலேயே கூட அனுமதிக்கிறது இல்லை, பக்கத்துல இருக்க பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கடைசி நேரம் தான் வியாதி. வயோதிகத்தை பற்றி ஒரு அறிஞன் சொல்வான், வயோதிகம் என்பது வியாதியின், வயோதிகம்ங்கிறது கடைசி காலம். கடைசி காலம் அதிகமா எல்லா நோய்களும் உடம்புக்கு வந்துட்டு போகும். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னார். எல்லா வியாதியும் மனிதன் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் நீங்க சுகமா இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் முடிச்சிட்டு சுப்ஹானல்லாஹில் அஸீம் பிஹம்திஹி 3 தடவை சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய கண்கள் மௌத் வரைக்கும் பழுதுபட்டு போகாது, நீங்கள் குஷ்ட நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கடைசி நேரம் வரையிலும் உங்களுடைய உறுப்புகளும் எலும்புகளும் பழுதுபடாமல் மூட்டு நோய்களில் இருந்து பாதுகாப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நோய் தான், மூட்டு நோய். நின்று சொல்ல முடியல, முட்டு வலி வந்துடும், நடக்க முடியாது. மூட்டுகளில் எலும்பு எங்கெல்லாம் சதை எலும்புகள் இணைப்புகள் இருக்கிறதோ அதுல வலி வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். டாக்டர்கள்ட்ட போனோம் சொன்னா எலும்பு தேஞ்சிட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய மூட்டு வலிகளில் இருந்து உங்களுடைய எலும்புகளிலே வலிகள் ஏற்படு, அதனுடைய வணக்கங்களும் விவாதத்துகளும் நடைகளும் தடைபடாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய உடம்புகள்ல மூட்டு வலி வராதுன்னு நாங்க சொல்லிட்டாங்க. இந்த சுபுவுக்கு பின்னால் இந்த 3 ஓதுங்க. அதற்கு சய்யிதுனா கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு தனி மனிதர் கஷ்டப்படுறேன்னு சொன்னா நபி அவங்க தாங்கிறது இல்லை. இதெல்லாம் பாசம். உம்மத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தொண்டர்கள் மீது நான் உயிரை வச்சிருக்கிறேன்ட்டு. அது போய் பார்த்தா தெரியும், போய் பார்த்தா தெரியும். உயிர் போகிற போது கூட யா உம்மத்தி என்று சொன்னவர்கள் இல்லையா?
இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய ரூஹை கைப்பற்ற வந்த போது நபி அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்தார்களை நீங்கள் வீட்டை விட்டும் கொஞ்சம் வெளியே செல்லுங்கள். ஏன் நாயகமே, மலக்குகள் வந்திருக்கிறார்கள், நான் அவர்களோடு பேசணும். நபி அவங்களுடைய ரூஹை கைப்பற்ற வந்த மலக்குகளிடத்தில் கேட்கிறார்கள், என் உம்மத்தினுடைய ரூஹை எப்படி கைப்பற்றுவீங்க? அவங்க சொன்ன போது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியானால் அந்த கஷ்டங்களை எல்லாம் சேர்த்து என் ரூஹை கைப்பற்றும் போதே கொடுத்து விடுங்கள், என் உம்மத்து கஷ்டம் இல்லாமல் ரூஹை பிடியுங்கள் என்றார்கள். சென்றார்கள். இந்த ரூஹு போற போது கூட உம்மத்தை நினைத்த ஒரே மனிதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இல்லையா பாசம்? பாசம் என்பது சும்மா வார்த்தைகள் அல்ல, அலங்காரங்கள் அல்ல, மக்களை கவர்வதல்ல, மக்களுடைய பிரியத்தை தனக்கு சாதகமாக வளைத்து போடுவதல்ல. இன்றைக்கு அரசியல் வட்டாரங்களும் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நட்பு வட்டாரங்களிலும் மற்றவர்களை வளைத்து போடுவதற்காக பாச வார்த்தைகள் வெளிப்படும். இல்லை, வல்லல் நபியின் இதயபூர்வமான பாசத்தை இந்த உம்மத்தின் மீது பொழிந்தார்கள். இதயபூர்வமான பாசம். சர்க்காரை ஆளும் செல்ல இன்னொரு பக்கம் அந்த பாசம் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற போது பனி சுலைம் அப்படிங்கிற கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வர்றாங்க. பனி அஸ்லம் கூட்டத்தில் ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு வந்தவன்னு சொன்னார், யா ரசூலல்லாஹ், மா நிம்துல் லைலா, நேற்று ராத்திரி நான் தூங்கல, ரொம்ப கஷ்டமா போச்சு, ராத்திரி தூக்கமே போச்சுன்னா. நிறைய பேருக்கு வயசாயிருக்கிற இந்த சிரமம் இருக்கு, ராத்திரி தூக்கம் வராது. வயசாயிருச்சுன்னா ராத்திரி தூக்கம் வராது. தூக்கம் அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். ஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தாங்கிற அல்லாஹ் குர்ஆனிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தூக்கத்தை கொடுத்தோங்கிறான். உடல் ஆரோக்கியம் வேணும்னா தூக்கம் வேணும். அல்லாஹு தஆலா உரிய நேரத்தில் தூங்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம நினைச்சா தூங்கவும் முடியாது, நம்ம நினைச்சா வர்ற தூக்கத்தை நிறுத்தவும் முடியாது. தூக்கம் வந்துச்சு கொஞ்ச நேரம் முழிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. தூக்கம் வரல முயற்சி செய்தாலும் வராது. தூக்கம் வர்றதும் நிறுத்துறதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதை விளங்கினா போதும், அவருடைய மிகப்பெரிய வல்லமை நமக்கு புரியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பனு சுலைம் கூட்டத்தை சார்ந்தவர் வந்து சந்தித்து சொன்னார், மா நிம்துல் லைலா, ராத்திரி தூங்கல நாயகமே, ரொம்ப சிரமமா போச்சு. என்னன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், லதகனில் ஹய்ய லதகனில் அக்ரபு, ராத்திரி என்ன தேள் கடிச்சிட்டு இருந்தார், தேள் கடிச்சு அந்த வேதனையில் ரொம்ப சிரமப்பட்டு போனேன். அப்படி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. துவா செய்தாங்க, அந்த வேதனை போச்சு. அந்த வலி ரொம்ப உடம்பு பூரா, அப்பமெல்லாம் மருத்துவம்லாம் ஒண்ணும் இல்லையே. நபி அவங்க ஓதி பார்த்தாங்க, அந்த நோய் குணமாயிட்டு அந்த விஷம் இறங்கி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்தல, ஓதி விஷம் மட்டும் போயிட்டுன்னா அது அவரோட முடிஞ்சிடும். நபி அவங்களுடைய நோக்கம் என்ன, கியாமத் வரைக்கும் இந்த செய்தி போகும், இந்த செய்தி கியாமத் வரைக்கும் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. ராத்திரி தூங்கல, என்னப்பா தேள் கடிச்சு போச்சு, அப்படியான்னு ஓதி பார்க்கறாங்க, அந்த நோய் குணமாயி போச்சு, விஷம் இறங்கி போச்சு, அதோட முடிச்சுக்கிடல. சொன்னாங்களா, இதா அம்சைதா, நீ மாலையில மக்ரிப் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ ஒண்ணு பண்ணணும். இந்த மாதிரி தேள் கடிக்கிறது, பாம்பு கடிக்கிறது, விஷச்செந்துகள் வர்றது, இது மாதிரி இடையூறுகள் ஏற்பட்டு உயிர் பறிவு போகிறது, காயப்படுவது, வேதனைப்படுறது, இதெல்லாம் இருந்து ஒண்ணு அல்லாஹ் பாதுகாக்கணும். நீ மாலை நேரத்தில் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக், படைக்கப்பட்ட அனைத்து தீங்கில் இருந்தோம் அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு பாதுகாப்பு துவா இருக்குதுப்பா. அதை நீ மாலை நேரத்தில் ஓதிட்டு படுத்தா லம் யதுருக்க ஷை, இன்ஷா அல்லாஹ் நாங்களா எந்த ஒரு வஸ்துவும் சக்தியும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. ஏழு கடிக்காது, பாம்பு கடிக்காது, விஷம் சென்று தாக்காது. மாத்திரமல்ல, யாரும் எதிரிகள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. மாலையில ஓதிட்டு படுத்தாங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முந்தி மாலையில என்ன செய்திடணும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக்னு சொல்லுப்பா. எல்லா படைப்பின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கா. உனக்கு தேள் ஏன் கடிக்குது, பாம்பு ஏன் கடிக்குது, எந்த எதிரி உன்னை என்ன பண்ண முடியும், நம்ம ஏதோ ஒரு செய்யினாங்க, எந்த தீங்கும் உனக்கு வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒருத்தர் கஷ்டத்தை சொல்றாருன்னா அதுக்கு நிவர்த்தி மட்டும் செய்யறது இல்ல, அவருடைய கையில ரசூலுல்லாஹ் உமிழ் நீரை தடவுன உடனேயே அந்த விஷம் இறங்கிட்டு, அதல்ல நோக்கம். கியாமத் வரைக்கும் நபி இருந்து தடவ முடியுமா? நமக்கு சொன்னா உனக்கு தேடே கடிக்க கூடாது, உனக்கு பாம்பு கடிக்க கூடாது, விஷம் வரக்கூடாது, உடம்பு பாதிப்பு வரக்கூடாது, எதிரிகள் உன்னை சூறையாடி விடக்கூடாது. ராத்திரி ஓதிட்டு படு. திருட வருவான் அவங்க வீட்டுக்கு, உன் உயிருக்கும் சொத்துக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லையான்னா. ஆனா நிறைய நேரங்கள்ல பலது நம்ம தெரியல, இன்னும் பலது செய்யாம விட்டுட்டோம்.
நம்முடைய சிரமங்கள் பலதுக்கு நாம் காரணம் நம்முடைய சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் தெரிவதில் ரொம்ப கவனம் குறைவு ஏற்பட்டிருக்கிறோம். எந்த சூழலிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற கவலை வெளிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள், சிரமம் வரக்கூடாது என்று நினைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் உயர்வான இடத்தை நம்ம பெறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒன்னு நீ அழிச்சுக்கிட கூடாதுன்னா, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, நீ தற்கொலை பண்ணக்கூடாது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தற்கொலை பண்ணினால் உனக்கு நரகம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வாழ வேண்டுமே தவிர நீ வாழ்வை அழிக்க கூடாதுன்னா. இன்னைக்கும் கூட தற்கொலை பண்ணியாச்சுன்னா அவன் நரகவாசியா போயிடுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல் காத்தில் வல் மக்தூல் பின்னார். அல் காத்தில் தன்னைத்தானே அழித்துக் கொண்டவன் நரகவாசினா. தன்னை அழிச்சுக்கிட்டா நரகத்துக்கு போயிடுவான். ஏன் நீ வாழணும்? நாங்க வாழ்வை அழிப்பதற்கு அல்லாஹ் உன்னை படைத்தான். சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அதற்கு தற்கொலை அல்ல தீர்வு. வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், தோல்விக்கு தீர்வு தற்கொலை அல்ல. காதல் தோல்வியில எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார், வியாபார தோல்வியில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார், குடும்ப பிரச்சனைகளுக்காக எத்தனை பேர் தன்னை அழித்துக் கொண்டார். அவன் வாழ்க்கை இழந்து விட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையை நீங்கள் இழப்பதை நான் விரும்பவில்லை. ஏதாவது ஒரு வருது திடீர்னு பார்ப்பாங்க, மேகம் சூழ்ந்துச்சுன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு ஓடி வருவாங்க. ஆயிஷா நாயகி சொல்லாங்க, நபியுடைய முகத்துல மாற்றம் வந்துடும். நாயகமே என்னன்னு கேட்பேன், எனக்கு பயமா இருக்குது, மேகம் சூழ்ந்திருக்கிறது, ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து விடுமோ, இடி முழக்கம் ஏற்பட்டு விடுமோ, மின்னல் இந்த உப்பத்தை தாக்கி விடுமோ. வானிலை ஏற்படுகிற மாற்றத்தின் போது நபியின் முகத்திலே மாற்றம், காரணம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் சோதனை இறங்கி விடுமோ என்று பயப்படுகிறேன். அவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்தார். நபி அவர்களுக்கு ஒன்றும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் எத்தனை நாள் வாழ்வார்கள் என்று கூட அவர்களுக்கு சுபச்செய்தி இருக்கிறது. தன்னை நினைத்து கவலைப்படவில்லை. வானிலை மாற்றம் வந்தால், சூரிய கிரகணம் வந்தால், சந்திர கிரகணம் வந்தால், இடி முழக்கம் ஏற்பட்டால், மின்னல் தாக்கும் என்று சொன்னால் நபி அவர்கள் பதறுவார்கள். முகத்திலே மாற்றம், காரணம் ஏதேனும் அதாபின் உம்மத்துக்கு இறங்கி விடுமோ. பாசம் பாசம் பாசம், தன்னை வருத்திக் கொள்வார்கள் இந்த உம்மத்தின் வாழ்வு உயர்வதற்காக. நம்ம உயரணும். எங்க கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாது, என் உம்மத்தில் யாருக்கும் நீங்கள் தீங்களிக்காதீர்கள், யாருக்கும் தீங்களிக்காதீர்கள், யாருடைய குறையையும் வெளியே சொல்லாதீர்கள், அடுத்தவருடைய குறையை மறையுங்கள். என் உம்மத்தில் ஒருவருக்கு தேவை இருந்தால் அவருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதனின் தேவையை பூர்த்தி செய்தால் உங்கள் தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்வார். என் உம்மத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்தை நீக்குங்கள், அல்லாஹ் உங்கள் கியாமத்தின் கஷ்டத்தை நீக்குவார். அட எங்கெல்லாம் கால் வைத்து பேசினார்கள் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசத்தை. கஷ்டம் வந்துச்சுன்னா நீக்கி வைங்க, உங்க கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவான். அந்த பாசத்தை இங்கே உலகத்தில் நீங்கள் யாரிடத்திலாவது காட்ட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், 100க்கு 100. கடைசி வரைக்கும் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி வரைக்கும் எங்க? உங்களில் மௌத்தானவர்களை அதுபீனு மௌத்தாக்கும் வஸ்தகௌ மின் சாலிஹீன், அதுபீனு மௌத்தாக்கும் வஸ்தகௌ மின் சாலிஹீன். உங்களில் யாராவது மரணித்தால் அவர்களை நல்லவர்களுக்கு மத்தியிலே அடக்கம் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். உங்கள குடும்பத்துல வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அண்ணன் மௌத்தாயிட்டாங்க, நம்ம மௌத்தா போனா வசியத்து செய்யணும். எப்படி? நல்லவங்களுக்கு பக்கத்துல கொண்டு அடக்கம் செய்யறது. எங்கட நல்லவங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியுது. நபி அவங்க சொல்றாங்க, நல்லவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள். ஏன் நாயகமே? இன்னல் மையிதா, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மையத்தும் கூட பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவனா இருந்தா, பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டம் கொடுக்கிறவனா இருந்தா, அவனை கொண்டு எப்படி மனுஷங்க உயிர் உள்ளவங்க நோவினை பெறுகிறார்களோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனா இருக்கிறான், அப்பப்ப ஏதாவது பேசுறான், அப்பப்ப ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறான், நமக்கு அவன் பக்கத்துல வீட்டுல இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. மோசமானவன் கிட்ட போய் குடியேறிட்டோமே. எப்படி உயிர் உள்ளவர்கள் கெட்ட நண்பர்களை கொண்டு வேதனை பெறுகிறார்களோ அதே போல மௌத்தானவர்களும் பக்கத்தில் அடக்கமானவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களின் துன்பத்தால் இவர்கள் நோவினை அடைகிறார்கள் என்றார்கள். பக்கத்திலே குடியிருப்பவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களின் கெடுதியால் எப்படி உயிருள்ளவர்கள் தொந்தரவு பெறுகிறார்களோ அதே போல மண்ணறையிலே பக்கத்தில் அடக்கமானவன் கெட்டவனாக இருந்தால் அவன் படுகிற அதாபின் வேதனையை கொண்டு இங்கே மரணித்து அடக்கம் செய்யப்பட்டவரும் வேதனை பெறுகிறார்.
சொல்லுகிறார், எனவே நல்லவர்களின் பக்கத்தில் நீங்கள் அடக்கமாகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மீது அவங்க கொண்ட அன்பின் வெளிப்பாடு, என்ன அடக்கிற இடத்துல கூட எனக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொன்னான். அல்லாஹ் நமக்கு நபியின் மீது அன்பு காட்ட தௌஃபீக் செய்வாங்க. என்ன கொண்டு குழியில போடுற போது கூட அங்க நான் கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஆழமான அன்பு, ஒரு விரிந்த பாசம். இதன் இன்னொரு பகுதி, உங்க தேவைகளை பூரா நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு பெறக்கூடியவங்களாக இருங்க. வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு அதுல விடை பெற்றுங்க, அதுல காரணங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதுல இருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிரச்சனை வருது யார்கிட்ட போய் சொல்றது, கஷ்டம் வருது யார்கிட்ட சொல்றது, ஒரு தேவை இருக்கு யார்கிட்ட கேட்கறது, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அந்த வழி சொன்னாங்க. எப்படி கேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கு நான் வழி சொல்றேன்னா, கேளுங்க மட்டும் சொல்லிட்டு போகல, கேட்டா கிடைக்கிறதுக்கு வழி சொல்றேன். அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா பின்த் சஅத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹித்மத் செய்த பெண்மணி. நபியுடைய மனைவி மைமூனான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க மைமூனா பின்த் சஅத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காதிமா, பணிவிடை செய்தார். அன்னை மைமூனா பின்த் சஅத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வரும்போது அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்துட்டு இருந்தாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வந்துட்டு கேட்டாங்களா, அல்லக்க ஆஜத்து நிலா ரப்பிக்கா, என்ன சல்மான், அவங்க கேட்கிற அந்த வீதம் ரொம்ப உருக்கமா கவலையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இதுக்கு எல்லாரும் நல்ல கவனிக்கிற தாய்மார்களும் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில நிறைவாக இதோடு நான் நிறைவு செய்வேன். நிறைவா கேட்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயம். இது பாசத்தை ஒவ்வொரு கட்டத்திலயா சொல்லிட்டு கடைசியில உனக்கு எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த தேவை ஏற்பட்டாலும் நீ அல்லாஹ்ட்ட கேட்கறது மட்டும் இல்ல, அவன் உனக்கு கொடுக்கறதுக்கு வழி சொல்றேன். இதுக்கு மேல என்ன வேணும்? என் தேவையை நான் கேட்கணும், கேட்டா உடனே கிடைக்கணும். இது தெய்வீக பாசம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது வைத்த பாசம் தெய்வீக பாசம். இந்த பாசத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இந்த பாசத்துக்கு எனக்கு கைமாறு என்னன்னு தெரியல. அண்ணன் சொன்னதை போல இதற்கு கைமாறு என் ரூஹு பிரியும் வரையிலும் அண்ணனார் மீது நான் காதலனாகவே மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அண்ணனாரின் அன்பில் நாம் நிலைக்க வேண்டும், திளைக்க வேண்டும். அண்ணனாரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அண்ணனார் மீது நமது நாவிலும் உள்ளத்திலும் புகழும் இடமும் இருக்க வேண்டும். உண்மையான நபியின் அன்பனாக மாற அவ்வளவு நம் மீது பாசம், நம் மீது அன்பு. என் தாய் காட்டாத பாசத்தை, என் தந்தை காட்டாத பாசத்தை, என் மனைவியின் மீது காட்டாத பாசத்தை, ஒரு மனைவியின் மீது கணவன் காட்டாத பாசத்தை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அந்த பாசம் தெய்வீகமானது மாத்திரமல்ல, கியாமத் வரையிலும் எனக்கும் என் சந்ததிகளுக்கும் நபியின் பாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கேயும் நஷ்டப்படக்கூடாது என்பதில் நபிக்கு பெரிய லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்தை நான் புரிந்து விட்டால் நான் நஷ்டப்படவே மாட்டேன். இந்த உம்மத்துல ஒருத்தர் நஷ்டப்பட மாட்டார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சல்மான் கேட்கிறாங்க, அல்லக்க ஹாஜத்து நிலா ரப்பிக்கா, சல்மான் என்ன ஏதாச்சும் அல்லாஹ்ட்ட உங்களுக்கு தேவை இருக்கான்னு கேட்டாங்க. குறுக்கமாக கேட்கிறாங்க, கவலையோடு துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்தில் ஏதாவது தேவை உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி பக்கத்துல வந்து நிற்கிறாங்களே, ஆமா நாயகமே என்னாங்க. அப்படியா? அப்படியானால் எப்போதெல்லாம் உனக்கு தேவை வந்து நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு இருந்தால் இப்படி சும்மா இருந்து கேட்க கூடாதுப்பா. கத்திம் பைன துஆயிக ஸனாஅன் அலல்லாஹ், கத்திம் பைன துஆயிக ஸனாஅன் அலல்லாஹ் வஸிஃபுஹு கமா வஸஃப நஃப்ஸா வஸப்பிஹு தஸ்பீஹன் வதஹ்லீலன் வதக்பீரன் வதஹ்மீதா. அல்லாஹ்விடத்தில் எப்ப தேவை வந்தாலும் என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, கவனம் கொள்ளுங்கள். இந்த பயான்லாம் சும்மா இப்ப கேட்டானா மட்டும் விளங்காது. இதை 10 தடவை திரும்ப போட்டு கேட்கணும், 10 தடவை கேட்கணும். நான் மிக அதிகமான செய்திகளை சொல்லி இருக்கிறேன், திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தொனிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி மாற்றம் வந்தால் நம்ம இந்த பயணம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தேவை உனக்கு இருக்குதா? அல்லாஹ்ட்ட கேட்கணுமா? அது கிடைக்கணுமா? முதல்ல உன் துஆ கேட்கறதுக்கு முந்தைய அல்லாஹ்வை புகழ்ந்து விடுவாயா?
புகழை முற்படுத்துவாயா. அல்லாஹ் எப்படி தன்னை வர்ணித்தானோ அப்படி அல்லாஹ்வை நீ வர்ணிப்பாயாக. அதற்கு பின்னாலே நீ அல்லாஹ்வை துதிபாடுன்னாங்க. இது மூணுமே விளங்கல்லன்னா, மூணுமே விளங்கல்லங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விளங்கவில்லையா, நீ துஆ கேட்க வேண்டும், தேவை இருக்கிறது ரப்பிடத்தில், அது கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நீ உன்னுடைய துஆவுக்கு முன்பாக 3 தடவை பிஸ்மியோடு அல்ஹம்து சூராவை ஓதுவாயா. கத்திம் பைன எதை துஆயிக, உன்னுடைய துஆவுக்கு முன்னால் சனானா என்ன 3 தடவை அல்ஹம்து சூரா ஓதன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த சூரா பூரா 3 தடவை ஓது. அதற்கு பின்னாலே சூரத்து சமதை 3 தடவை ஓதுவாயாக. சூரத்து சமதுங்கிறாங்க நபி. குல் ஹுவல்லாஹ் சூராங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் 3 தடவை ஓது. முதல்ல 3 தடவை அல்ஹம்து சூரா, அடுத்து 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத். அதற்கு பின்னாலே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 1 தடவை இந்த கலிமாவை ஓதி விட்டு நீ துஆ கேள். சல் துஅதா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் நமக்கு தௌபை செய்வானா. இத்தனை நாளாக கேட்க தவறி இருந்தால் மன்னிப்பானா. கேட்கணும், தேவைகள் இருக்குது, யாருக்கு இல்லை. தேவைகள் கிடைக்க வேண்டுமா, கேட்கிற முறையில் கேட்டுப்பார். அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முந்தி 3 தடவை அல்ஹம்து சூராவை ஓதிக்கொள், 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொள். ஒரு முறை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு கேளுப்பா. நீ கேட்டது அவன் கொடுக்க காத்திருக்கிறான் என்றார்கள் காருண்யசீலர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அதனால அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நமக்கு பிரச்சனை வந்துச்சா, தேவை இருக்குது, நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடனே உட்காருங்க, கையேந்துங்க, ஒதுவோடு 3 தடவை இதை ஓதிட்டு நீங்கள் கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். சொன்னது யார்? சத்தியத்தை மட்டும் சொல்லு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பாசம்! நான் வாழ்க்கையில எப்ப கஷ்டப்பட்டாலும், தேவை இருந்தாலும், அந்த கஷ்ட நேரத்திலும் தேவை நேரத்திலும் என் கஷ்டம் போகணும், தேவை கிடைக்கணும் என்று இன்னைக்கு வரையிலும் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து சென்றிருப்பார்கள் என்றால், என் தந்தையை விட அவர்கள் என் மீது பாசம் காட்டி இருக்கிறார்கள், என் தாயை விட பாசம் காட்டினார்கள், என் தனையனை விட பாசம் காட்டி இருக்கிறார்கள். அவர்களின் பாசம் தெய்வீகமானது. இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்த அந்த பாசம், என் மீது அவர்கள் பொழிந்த அந்த பாசம், நான் என்ன கைமாறு செய்வேனோ, அதற்கு என்ன பகரம் செய்வேனோ எனக்கு புரியவில்லை. அல்லாஹ் அதற்கு உண்மையான நபியின் அன்பனாக நம்மளை எல்லாம் கபூல் செய்வானாக, நபியை பின்பற்ற செய்வானாக, அவர்கள் வாழ்வை பின்பற்ற செய்வானாக, அவர்கள் உபதேசங்களை பின்பற்ற செய்வானாக, அவர்கள் வழிகாட்டுதலை பின்பற்ற செய்வானாக, இதயபூர்வமாக அவர்கள் மீது அன்பை ஏற்படுத்துவானாக, அவர்களின் அருகாமையில் நாளை மறுமையில் தங்குவதற்கு வாய்ப்பு வழங்குவானாக, அவர்களின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்தும் நசீபை நமக்கும், நம்மை பெற்றெடுத்த அந்த மகான்களுக்கும், நாம் பெற்றெடுத்த நமது சந்ததிகளுக்கும், நம் கரம் பிடித்த நமது மனைவியர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாழ்க்கை உள்ள வரையிலும் அல்லாஹ் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, ஷைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, நப்சின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக, செய்வினையாளர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக. இறுதி மூச்சு வரையிலும் அவருடைய நினைவில் வாழ தோல்வி செய்வானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்பு கடந்து ஓட செய்வானாக. நமது தொழிலிலே, வியாபாரத்திலே, ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது ஈமானிலே, அமலிலே பரக்கத் செய்வானாக. நமது குடும்பங்களிலே நிம்மதி எப்போதும் நசீபாக்குவானாக. நொடியிலும் அவனை மறக்காத வாழ்வை தருவானாக. நினைவில் இருக்கிற வரையிலும் அல்லாஹ் அவனுடைய நினைவையே நமது நினைவில் தனிப்படுத்துவானாக. இரவிலே நின்று தொழுக சக்தி வழங்குவானாக. கடைசி நாள் வரையிலும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான வாழ்வை பின்பற்றி இஷ்கோடும் ஈமானோடும் ஆசையோடும் பிரியத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தொடர்பை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்தவர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. எங்களை பெற்றெடுத்த சீதேவிகள் மரணித்திருந்தால் இந்த நல்ல இரவின் பரக்கத்தால், நபியினுடைய அன்பால் எங்களுடைய தாய் தந்தையர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயாக. எங்கள் தாய் தந்தையர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தங்குவதற்கு நசீபு வழங்குவாயாக.
ஃபாத்திமா நபியின் அருகாமையை எங்கள் பெற்றோர்களுக்கு நீ யா அல்லாஹ் பிரியத்தோடு வழங்குவாயாக. எங்கள் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. எங்கள் நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் நல்ல துஆவை, இந்த பள்ளியின் அன்பான வாசம் நிறைந்த இமாம், நல்ல புள்ள, எப்போதும் பிரியமாக, நான் இங்க வர்றதுல 2 காரணம். ஒண்ணுங்க ஜமாத்துடைய ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாத்தோட நம்ம இங்க இருந்துட்டோம் சொன்னா காலையில நான் கொஞ்சம் உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பேன், திக்ரு செய்வேன். தொழுது முடிச்சு திக்ரு செய்துட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல எனக்கான என்ன ஏற்பாடு அது மௌலானா செய்து வச்சிருப்பாங்க. ஒரு பாசமான பிரியமான ஒரு நல்ல பண்பட்ட ஆளுங்களோடு உஸ்தாத்மார்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவர்களை தொடர்ந்து இந்த பள்ளியில் பணி செய்ய தௌஃபீக் செய்வானாக. இந்த பள்ளியின் நிர்வாகம், இதற்கு பாடுபடுறவங்க, உதவி செய்தவங்க, யாரெல்லாம் நம்மீது அன்பு பொழிகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா காலத்திலும் 2 உலகத்தின் பெரும் நசீபையும் வழங்குவானாக என்ற துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும், குறிப்பாக ஆலிம்களின் நல்ல துவாவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.